எல்பிடபிள்யூவில் எபிசோட் 55 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கேர்ள்ஸ் டீமில் பத்மா சீனியர் விளையாடலை, ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்கலன்னு கோவத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு லாராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ பாய்ஸ் தோத்துட்டாங்களாமே, பாய்ஸே தோத்துட்டாங்கன்னா உங்கள் நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த தியோ வந்துட்டு செம்மையாக கடுப்பாகி வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு நல்லா திட்டி விட்டுறாங்க. உனக்கு என்னடான்னா உனக்கு எங்கள் மேலே பாசம்லாம் ஒன்றும் கிடையாது, டீம் மேலே பாசம் இருந்திருந்தால் நீ விளையாண்டுருப்ப, நீ விளையாடாமல் இருந்துட்டு நீ ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதுன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. தங்கம் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. மேட்ச்க்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தேவையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தியோவை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. மணி போயிட்டு பயங்கரமாக ஏற்றி விட்டுட்ருக்காரு. தங்கம் அடிக்கிறத பாருங்கள், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஆஹா ஓஹோன்னு செம்ம காமெடியாக இருக்குது மணி பேசுகிறது பார்க்குறதுக்கு. தங்கம் பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன உருட்டுறான் இவன் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இப்படிலாம் ஏற்றி விடுறேன் எங்கள் அப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணியும் அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோச் ரங்கன் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் செம்மையாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் லாரா வந்து எப்பவும் போல் பயந்துக்கிட்டே இருக்காங்க. பத்மா சீனியர் இல்லை, என்ன பண்ண போகிறோம், பத்மா இல்லைன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரங்கன் கேட்குறாரு, பத்மா மேலே வச்ச நம்பிக்கையை உங்களால் உங்கள் மேலே வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் வந்து லாரா வந்துட்டு மோட்டிவேட் ஆகலை. உடனே என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பர்சனல் டைரி எடுத்துகிட்டு வர சொல்லி நீ ஜாயின் பண்ண அன்றைக்கி உன்னை டேட்டில் உன்னை பற்றி என்ன எழுதியிருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது லாராவை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து எழுதியிருப்பாரு. அடுத்த பேஜில் தங்கத்தையும் சூப்பராக புகழ்ந்து எழுதியிருப்பாரு. இதை காமிச்ச உடனே அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணாங்க. உடனே சரி சார் நாங்கள் நல்லா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த டீம் நம்மளோட எம்என்சிஏ கேர்ள்ஸ் டீம் வந்து நெல்லை ஜெயின்ஸோடு தான் மோத போகிறாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம். உள்ளே போகிறப்போ லாராக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட் பேட் கொடுக்குறாரு ரங்கன். அப்போ லாரா சொல்கிறாங்க, சார் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக எனக்கு ஹெவி வெயிட் பேட் கொடுத்துட்டு இப்போ லைட் வெயிட் பேட் கொடுக்குறீங்களே அப்படின்னோடனே, நீ போ உனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வள்ளிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாமல் நல்லா விளையாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வள்ளி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசி அவுட் ஆகிடுறாங்க. அப்புறமா கல்யாணி வராங்க. கல்யாணியும் அவுட் ஆகிடுறாங்க. கல்யாணிங்கிறத அந்த கல்யாணம் ஆகி போன பொண்ணு, அவங்களும் அவுட் ஆகிடுறாங்க. பட் லாரா வந்து ஒரு பக்கம் சிங்கிளாக எடுத்து விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே என்னடானா தங்கத்தோட அம்மா அப்பா கேட்குறாங்க, இப்படி கேவலமாக விளையாடுறது தான் பார்க்க வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட கேட்கும்போது மணி வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சுட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனு வந்து பாண்டுவையும் வீராவையும் கூப்பிட்டு வச்சுட்டு அந்த குட்டி பையன் பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே மணின்னு சொல்லி இவங்க 2 பேர் சொல்லிட்டு இங்கே வராங்க. வந்துட்டு மணிக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஆப்போசிட் டீம் பொண்ணு உன்னை பற்றி கேட்டாடா அப்படிங்கும்போது மணி அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட வாங்காமல் அதை இக்னோர் பண்ணிடுறாரு. இப்போது 2 பேர் அவுட் ஆகிட்டாங்கல்ல, அதனால ரங்கன் வந்து தியோவை மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாரு. தியோ போயிட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. சூப்பராக விளையாடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீரா வந்து சும்மா ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு அதை மைக் மாதிரி காமிச்சிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட சும்மா பேசி ஜாலி பண்ணிகிட்ருக்காரு. அங்கே ஆப்போசிட் டீமில் உள்ள ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணும் வீரா பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் உள்ள பசங்க, அதாவது அந்த அகாடமி பாய்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு உங்கள் டீம் அகாடமியோட கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் வச்சுக்கோ, எங்கள் டீம் கேர்ள்ஸ் கிட்ட வராது அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. அப்போ மாத்தேனும் வந்து மிரட்டிட்டு போயிடுறாரு. நீ வீராவை மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தேன் வந்து அந்த ஆப்போசிட் டீம் பையனை வந்து மாத்தேன் மிரட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பிரேக் வருது. ட்ரிங்க்ஸ் பிரேக் வரும்போது லாரா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் சிங்கிள்ஸாக தான் எடுக்க முடியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே தியோ சொல்கிறாங்க, ஆமாம்மா கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டப்பட்டு தான் பவுண்டரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியோ சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் சொல்கிறாரு, இல்லை இது கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் தான், நீங்கள் பரவாயில்ல ஒரு 130 மட்டும் அடிச்சுட்டா நம்மளால் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்பி விட்றாரு. பட் லாராவால் ரொம்ப அடிக்க முடியல, அவங்க அவுட் ஆகிடுறாங்க. தியோ சூப்பராக ஹாஃப் செஞ்சுரி போட்டுறாங்க. 109 டோட்டல் ஸ்கோர் வாங்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ரங்கன் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எங்கே சார் 109 தான், கண்டிப்பாக அவங்க அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி அடிச்சுட்டு போட்டோம் விடுங்க, இப்போ இதில் என்ன இருக்குது, நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் காட்டக்கூடாது, அடுத்து உங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு விளையாடணும். அவங்க ஸ்பின்னர்ஸ் பார்த்தானா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போடுங்க, ஃபஸ்ட்டு ஓவரே வந்து தியோ போடட்டும் அப்படின்னோடனே தியோ சொல்கிறாங்க, சார் என்ன போய் ஃபஸ்ட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்றும் பெரிய பவுலர் கிடையாது அப்படின்னு சொல்லி தியோ சொல்கிறாங்க. உடனே நீ கிடையாது தான், பட் உங்ககிட்ட இருக்கிற கன்சிஸ்டன்சி இங்கே யாருக்கிட்டையும் கிடையாது, ஸோ நீ போ அப்படின்னோடனே தியோவும் தைரியமாக போய் போடுறாங்க. தியோ போய் போட்ட உடனே ஃபஸ்ட் பால்லே தியோ விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓவரில் வந்து வெறும் 1 ரன் தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 5 டாட் பால்ஸ் ஆக்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பவர் பிளேயில் வந்து வெறும் 23 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது அந்த ஆப்போசிட் டீமில். இதை பார்த்துட்டு இங்கே பாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹாப்பியாகி கத்திட்டு உண்மையிலே ரங்கன் சார் செம்மையான கோச் தான், அவரோட அப்ரோச் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் 4 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, தியோ 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க ஆப்போசிட் டீம் வந்து 17.4 ஓவர்ஸ்லேயே ஆல் அவுட் ஆகிடுறாங்க. எம்என்சிஏ டீம் வின் பண்ணிடுது. வின் பண்ணோடனே கேர்ள்ஸை எல்லாருமே, அவங்க மேம் ருக்மிணி மேம் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாஸ்டல் போயிட்டு பார்த்தீங்கன்னா தியோ வந்து பத்மா சீனியரை வம்பிழுத்துட்ருக்காங்க.
நம்ம இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அப்படியே கொஞ்சம் கடுப்பாயே பார்த்துட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.